ஹாய் உறவுகளே, நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கூட மறுபடியும் வீடியோ போடலை. இன்னைக்கு ஈவினிங் வச்சேன். நான் மறுபடியும் பிஸ்கட் டெய்லி வைக்கத்தான் செய்வோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக காகத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போல் சாப்பாடு வச்சுருவோம். எங்கள் வீட்டில் மதியம் சாப்பாடு ஆக்கினவுடனே முதல் சாப்பாடு பறவைகளுக்கு தான் ஃபஸ்ட்டு வைப்போம். நாங்கள் காகத்துக்குன்னு வைப்போம். அணில், புறா, சிட்டுக்குருவி எல்லாமே கரெக்டாக வெயிட் பண்ணும். நாங்கள் சாப்பாடு வைக்கிறதுக்கு லேட்டானாலும் கத்திரும் கரெக்டாக. நாங்கள் மறந்தாலும் அது மறக்காது. ஒரு வேளை நம்ம சாப்பாடு ஆக்கலைன்னா கூட பிஸ்கட் வாங்கி வச்சுருவேன். இன்றைக்கி மதியம் வச்சுட்டேன். அப்படி இருந்தும் அவங்க ரொம்ப இன்றைக்கி ஓவராக கத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால் மறுபடியும் இன்றைக்கி வந்து பிஸ்கட் வாங்கி வச்சேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உறவுகளே, இது போல் நீங்களும் சேவை செய்யுங்க. கடவுள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இதுபோல் நீங்களும் இந்த வெயில் டயத்தில் வந்து பறவைகளுக்கு உதவி பண்ணணும்னே நான் இதை பதிவிடுறேன். அது நம்ம வைக்க வைக்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயம் விலகி நம்மளை நெருங்கி வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், கிட்ட வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. படிப்படியாக ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் போகும்போதே கிட்ட வந்தோம்னாலே பயந்து ஓடிடும். இப்போலாம் வந்து எதுவுமே பயப்பட மாட்டேங்குது. எல்லாமே கிட்ட வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ நிற்கிது பார்த்தீங்களா? எத்தனை காக்கம் பார்த்தீங்களா? எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள். ஓகே, நன்றி உறவுகளே. நீங்கள் இது போல் பறவைகள், விலங்குகளுக்கு உதவி பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.